One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. தேவருக்கா குற்றாலத்தில் உங்களுக்கு இங்கே வந்துட்டு போகிறது என்ன போயிட்டு அப்படி வெளியே வர என்ன பண்ணலாம் ஃப்ரீயா போயிட்டு வர மாதிரி பார்க்க வெளியில எல்லாரும் நடந்து ஒரு ஒருத்தர் போனாங்க நீங்க அப்படியே தனி பட்டு இருக்கும் வெளியே வந்துடலாம். என்ன இந்த பதி இந்த பாறை இருக்கு இல்லைங்களா தண்ணி விழுகிறதுல இந்த மாதிரி கம்பி போட்டோம் அப்படின்னா கம்பிக்குள்ள ஒரு ஒருத்தர் நடந்து போனோம் நீங்க அப்படி மேலே ஒரு வெளியே வந்துட்டே இருந்தாங்கன்னா எல்லாரும் நடந்துருவாங்க. ஆனா எல்லாரும் கொஞ்சம் நேரம் அவங்களை கூடுதலா இல்லை என்னன்னா நான் குளிச்சா கூட கொஞ்ச நேரம் குளிக்கணும்னா ஒரு அப்படி வர சமயத்தில் எல்லாருக்கும் அது தண்ணி வந்து இப்போ எல்லா நாளும் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும். அந்த கல்லை கூட பார்த்துக்கலாம் நீங்கள் இருக்கா அந்த கல்யாணம் ஜலம் போடுங்க கல்லு நடக்குது கொஞ்சம் பின்னால தமிழக சுற்றுலாத்துறை சார்பாக தென்காசி மாவட்டங்களில் நடக்கக்கூடிய பணிகள் ஆன்கோயிங் ஒர்க்ஸ் அந்த பணிகளை நேரடியாக கள ஆய்வு செய்வதற்காக நான் இன்னைக்கு குற்றாலத்திற்கு வந்திருக்கேன். காலையில் வந்து கீழப்பாவூர் என்கின்ற பகுதியில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் வந்து படகு தளம், அதாவது சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துவதற்காக அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அது மாதிரி கழிவறை, அந்த அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகளை மேற்பார்வையிட்டேன். அதற்கு பிறகு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய 5 அருவிகள், இப்போ மெயின் ஃபால்ஸு, 5 அருவி, அதே மாதிரி புலி அருவி, சிற்றருவி, இந்த பகுதிகளில் வந்து நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11 கோடி 50 லட்சம் ரூபாய் அளவில் நடக்கக்கூடிய மேம்பாட்டு பணிகள், கழிவறை, ஃபுட் கோர்ட்டு, இது மாதிரிப்பட்ட பணிகளை பார்வையிட்டு அந்த பணிகளை வந்து முடுக்கி விடுவதற்காக, தீவிரப்படுத்துவதற்காக இங்க இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்த பணிகளை நான் மேற்கொண்டுட்டு இருக்கேன். இனி வந்து மதியத்துக்கு பிறகும் 1-2 இடங்களுக்கு நான் விசிட் பண்ண போறேன். சார், இந்த குற்றாலத்துல சுற்றுலா பயணிகள் வந்து வருகைக்காக வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சுற்றுலா வளர்ச்சிகள் சார்பாக வந்து ஒரு தகவல் மையம் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த தகவல் மையம் இப்போ வந்து இடிக்கப்பட்டிருக்கு, திறக்கப்படவே இல்லை, இடிக்கப்பட்டிருக்கு. அது அடுத்து வந்து இது குற்றாலத்தில் வந்து மேம்பாட்டு பணிகள் அதிகாரம் செய்யும் போது இது செய்யப்படுமா? இப்போ இங்க வரும்போது வந்து நிறைய பேர் வந்து நிறைய கிரீவன்ஸ், கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க தகவல் மையத்தை பத்தி கேட்டீங்க. உண்மையிலே வந்து அந்த தகவல் மையம் வந்து செயல்படணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான்
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டினுடைய சுற்றுலா வளர்ச்சி துறையினுடைய கவுன்சில் தலைவர் அவர்கள் மூலமாக இங்க என்னென்ன பணிகள் வேண்டும், இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சில கோரிக்கைகள் வைக்கலாம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கலாம், இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமா வைக்கலாம், மக்கள் அதிகமான கோரிக்கைகள் வைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சியை நோக்கி இந்த சுற்றுலாத்துறை மூலம் என்னென்ன பண்ணலாம்னு கேட்கறாங்க. இங்க நேரடியா பார்க்கும்போது இப்ப ஐந்தருவி பக்கத்துல போய் நேரடியா பார்க்கும்போது அதிகப்படியான லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்க வந்திருக்காங்க. வரும்போது அதிகமாக தாய்மார்கள், பெண்கள் அதிகமா வந்திருக்காங்க. அப்ப அவங்க வரும்போது அதுக்குரிய பாதுகாப்பு கொடுக்கணும், கழிவறை சுத்தமா இருக்கணும், வந்தா அவங்க கொஞ்ச நேரம் இருந்து ரிலாக்ஸ் ஆகி போகக்கூடிய அளவுல அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணணும். அது விரிவாக நாங்க ஆய்வு செய்திருக்கோம். வரக்கூடிய காலங்கள்ல இதை அதாவது ஒரு விரிவடைந்த ஒரு இன்டகிரேட்டடா எல்லாரும் போய் நம்ம மாநிலம் மட்டும் இல்லாம வெளி மாநிலம் வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் பயணிகள், சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக ஏதுவாக ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும்னு நாங்க ஒவ்வொரு என்ன அப்படின்னா அந்த 5 பகுதியில் போக முடியல. என்ன காரணம்னா அவங்க போதுமான கழிப்பிட வசதி இல்லாதனால சிறுநீர் வாடை மட்டும் தான் அடிக்குது. அதனால நோய் தொற்று ஏற்படும் பயமும் இருக்கு. நிறைய பேர் அந்த இடத்துல லேடிஸ் யாருமே போக முடியல. இல்ல இன்னைக்கு அங்க போகக்கூடிய டைம்ல மக்களே சொன்னாங்க என்னன்னா, நீங்க உண்மையில கழிவறை தான் முக்கியம். இப்ப ஏன்னா நமக்கு பெண்கள் அதிகமா வரும்போது அவங்க உடை மாற்றக்கூடிய அறை, அது மாதிரி கழிவறை, இது மாதிரிப்பட்ட வசதிகளை செய்து கொடுக்கணும். அதுதான் அங்க போற டைம்ல உங்களுக்கு கடைகள் எல்லாம் அதிகமா இருக்கு, ஒரு நெருக்கடியாக இருக்கிறது. அப்ப அந்த நெருக்கடியை நம்ம குறைக்கணும்னா இப்ப நேரடியா பார்த்த பிறதான் அவ்வளவு பெரிய கூட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அப்ப இதை ஒரு ஒரு விரிவான முறையில், அதாவது அதை எப்படி சரி பண்ணலாம். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கோம் இது எப்படி பண்ணலாம். அப்போ வரக்கூடிய காலத்துல இங்க போனா மக்கள் அதை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் நினைக்காம இங்க நம்ம குற்றாலத்துல 5 அருவிகள் இருக்கு. எல்லா அருவிகள்லையும் அந்த இப்ப குளிக்கிறது மட்டும் கிடையாது, ஆனா மூலிகை கலந்த தண்ணீர். உங்களுக்கு இப்ப இது வெஸ்டர்ன் காட், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில வந்தாலும் இன்னைக்கு பருவமழை கூட பொய்த்து போனாலும் இன்னைக்கு நல்ல கிளைமேட் இருக்கு, மழை இருக்கு. அதனால மக்கள் செல்லக்கூடிய அளவுல ரொம்ப நல்லபடியா அதை யோசிச்சு எப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்ளணுமோ அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு எங்க துறை மூலமாக கொண்டு சென்று வரக்கூடிய காலகட்டத்துல படிப்படியாக என்னென்ன முன்னேற்றங்களை ஏற்படுத்த முடியுமோ அதை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்துவோம். போற வழியில முன்னாடி நிறைய இடங்கள் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்துறதுக்கு இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா எல்லாமே வணிகமயமா மாறிட்டு இருக்கு. இது ஏதாவது ஆய்வு பண்ணி அனைத்தையும் அகற்றுறதுக்கு நடவடிக்கை இல்ல அதாவது கிடையாது. இயற்கை கொடுக்கிற தண்ணீர் மட்டும் தான் இருக்கு. அதுக்கான எந்த திட்டப்பணியும் இதுவரை நடந்தது எல்லா ஆட்சி காலத்துல மாற்றம்னு சொல்லுவாங்க. உலகத்தரமா தண்ணி இயற்கை கொடுக்கிற தண்ணீர் மட்டும் தான் இருக்கு. உங்க மாவட்டம் சுற்றுலா மாவட்டம், உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அதாவது நான் இப்ப இங்க பார்த்த பிறகு ஒன்னு விஷயங்களை உண்மையாக உணர்றேன். இப்போ வணிகமயம்னு சொன்னீங்க, அந்த வியாபார அது கூட ரொம்ப நெருக்கடியா தான் இருக்கு. அதை மாவட்ட கலெக்டர்கிட்ட கூட அதை பேசியிருக்கேன். அதை எப்படி நம்ம ஒரு சைட்ல, அதாவது முக்கியமா சுற்றுலா பயணிகளுக்கு அவங்க ரொம்ப பார்த்து இங்க சந்தோஷப்பட்டு போனோம். தமிழ்நாட்டுல குற்றாலம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம், எழில் கொஞ்சக்கூடிய ஒரு இடம், அந்த அளவுல பார்த்துட்டு போனோம். அதே மாதிரி அதுக்குதான் சொன்னேன், இப்ப பல லட்சம் மக்கள் போனா எந்த இடையூறும் இல்லாம போனோம். அதனால அதை என்ன பண்ணலாம்னு அந்த வணிக ஸ்தலங்களை எப்படி எப்படி பண்ணலாம் அதை பத்தி ஒரு விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு அந்த குப்பை இல்லாத ஒரு குற்றாலமா மாத்தணும். பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த கவரு, இது மாதிரிப்பட்ட, அதாவது சுற்றுலா பயணிகள் போகும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய, இப்ப சாப்பிட்டாங்கன்னா அதனுடைய அந்த இது பொருட்கள் இதெல்லாம் கரெக்டா போடுறதுக்கான வசதி ஏற்படுத்தணும்.
மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மாவட்ட ஆட்சி தலைவரோடு அதை சொல்லியிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மூலம் ஒருங்கிணைந்து இதை வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் குப்பை இல்லா குற்றாலம் என்கிற முறையில் அந்த வேஸ்ட், இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜர் தரம் பிரிக்கக்கூடிய அளவில் அதை சரி பண்ணணும் உள்ளதுதான். தொல்லியல் துறை சார்பில் வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்கு. பல திமுகவும் சரி அதிமுகவும் சரி இது வரைக்கும் அந்த பில்டிங்கே செயல்படாம பல ஆண்டு காலமா, அதாவது குற்றாலத்தை சார்ந்த பொக்கிஷங்கள் வந்து அப்படி திறந்து அப்படி ஒன்றும் அதுக்கான அடிப்படை வசதிகள் செய்யாமலே இருக்கு. அது உங்களுக்கு இல்ல, தொல்லியல் துறையை பொறுத்தவரையில தொல்லியல் துறையை பொறுத்தவரையில வந்து நமக்கு அதான் அந்த அருங்காட்சியகம் எல்லாம் மதிப்பிற்குரிய நம்முடைய பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர் ராஜ்மோகன் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. இப்ப நீங்க சொல்லியாச்சு, நான் நிச்சயமா அவருடைய கவனத்திற்கு அதை கொண்டு போறேன். குற்றாலத்துல வந்து இப்போ எந்தவித பணிகள் இல்லாம இந்த ஆம்புலன்ஸ் இந்த இல்ல, அதை கூட சொன்னாங்க. இப்ப முதலுதவி கொடுக்கறது, அந்த சிகிச்சை பெறுவதற்கான இதை சொன்னாங்க. நிச்சயமா அதை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை உடனடியா செய்யணும். இல்ல, நிச்சயமா, அதாவது வரக்கூடிய நிதி ஆண்டுல ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகளை எப்படி மேம்படுத்தணும் அதை பத்தி ஒரு டிபிஆர் விரிவான திட்ட அறிக்கை கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 இப்ப வந்து தென்காசியில வந்து எங்களுக்கு டிஓ ஆபீஸ் கூட கிடையாது. அது வந்து ஏற்கனவே இந்த பட்ஜெட்ல நாங்க சொல்றோம். அதனால இப்ப ஏன்னா இந்த மாவட்டம் வந்து தனியா பிரிச்ச பிறகு இங்க பிரிச்ச பிறகு கிடையாது. அதனால அதை கூட இந்த பட்ஜெட்ல நாங்க சொல்றோம். 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, எங்களுக்கு இது மாதிரி 32 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்குது. இதனால என்னென்ன திட்டங்களை மேற்கொள்ளணும், இப்ப வந்து ஒரு நாளையில மாற்றத்தை பண்ண முடியாது. நான் இப்ப என்னுடைய கவனத்திற்கு இன்னைக்கு வந்து சண்டே, இன்னைக்கு பார்க்க வச்சமையும் 1 லட்சக்கணக்கான மக்கள் வந்து போய் இங்க வந்து குளிச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு, குற்றாலம் இருக்கு. அதனால நம்ம முதல்ல படிப்படியா இந்த வேஸ்ட்டுகளை எல்லாம் மாத்தணும், அந்த குப்பைகளை அகற்றணும், பிளாஸ்டிக் பொருளை அடியோட ஒழிக்கணும், இப்படிப்பட்ட மேம்பாடுகளை செய்யணும். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாடி, இங்களுடைய ஊரக உள்ளாட்சி அவங்களோட இணைந்து அந்த பணிகளை நாங்கள் செய்யலான் இருக்கோம். One decision will bring you knowledge, growth and excellence. We focus on quality education, highly qualified professors and world-class infrastructure. Joy University.